கும்பராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. கும்பராசி அப்படின்னாவே சொல் சுத்தம் இருக்கும். வாக்குறுதி ஒருத்தவங்களுக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னா உயிரே போனாலும் அந்த கொடுத்த வாக்கை காப்பாற்றாமல் விட மாட்டாங்க. சத்தியத்தை விட மேலானது நம்ம சொல்லக்கூடிய வாக்கு அப்படிங்கிறத இவங்க ரொம்ப கடைப்பிடிப்பாங்க. அதே மாதிரி தன்னோட வார்த்தைகளால் இரும்பு கதவை கூட திறக்க முடியும் அப்படிங்கிறதுல நம்பிக்கை கொண்டவங்க. சொல்லப்போனால் எவ்வளவு கடினமான ஆட்களாகவே இருந்தாலும் கும்பராசிக்காரங்க கிட்ட அந்த கடினமான தன்மை அப்படிங்கிறது நிலைக்காது. ஏன்னா இவங்களுடைய பேச்சுங்கிறது அந்த அளவுக்கு இனிமையாக இருக்கும், உண்மையாக இருக்கும். எதிரிகளை கூட ஈஸியாக நண்பர்களாக மாற்றக்கூடிய பக்குவம் படைச்சவங்க இந்த கும்பராசிக்காரங்க. இன்னும் ஒரு சில விஷயங்கள் இவங்களை பற்றி சொல்லணும்னா, சின்ன வயசுல இருந்தே பல அனுபவங்களை பெற்றவங்க. சொல்லப்போனால் இவங்களுடைய வயசுக்கும் இவங்களுடைய அனுபவத்துக்கும் சம்மந்தமே இருக்காது. ஏன்னா அந்த அளவுக்கு கஷ்டத்தை கடந்து வந்தவங்க கும்பராசிக்காரங்க. இதனாலேயே பெரிய பிரச்சனையாகவே இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய சிக்கலாக இருந்தாலும் சரி, அதை சர்வ சாதாரணமாக கையாளுவாங்க. இவங்களை பார்த்து மற்றவங்க கேட்பாங்க, இவ்வளவு பெரிய பிரச்சனை என் வாழ்க்கையில் நடந்திருந்தா நான்லாம் இருந்திருக்கவே மாட்டேன் அப்படின்லாம் சில பேர் இவங்களை பார்த்து கேட்பாங்க. அந்த அளவுக்கு எப்பேற்பட்ட பதட்டமான சூழலையுமே பதறாமல் கையாளக்கூடியவங்க தான் கும்பராசிக்காரங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் இனி வரக்கூடிய நாட்கள் சுழற்சி சுழற்சி அடிக்க போகும் குரு சுக்கிர யோகம். கட்டாயம் நீங்கள் எதிர்பார்த்த அத்தனையுமே நடக்குங்க. இத்தனை நாள் நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்க போகுது. நான் ரொம்ப நாளாக ஒரு விஷயம் ஆசைப்பட்டுட்டே இருந்தேன்ப்பா, ஆனால் அது எனக்கு கிடைக்கவே இல்லை, எப்போ தான் நடக்குன்னே தெரியல அப்படின்னு நீங்கள் வேண்டியிருப்பீங்க இல்லையா? அது எல்லாமே இப்போ உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. கும்பராசி என்பர்களே, சுக்கிர பயிற்சியால் என்ன பலன் அப்படின்னு தானே நீங்கள் கேட்குறீங்க. என்னம்மா எப்பவுமே நல்லது நடக்குன்னு தான் சொல்கிறீங்க, ஒன்றுமே நடக்க மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானம், பஞ்சமஸ்தானம், காதல் ஸ்தானம், குழந்தை ஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல போய் சுக்கிரன் பல பலனை தரப்போகிறாருங்க. ஸோ அங்கே குரு இணைஞ்சு, அதாவது குருவும் சுக்கிரனும் இணைஞ்சு பலன் தரப்போகிறாங்க. அப்போது சுக்கிரன் அப்படிங்கிறது கும்பராசி என்பர்களுக்கு யார் அப்படின்னா 4க்குரியவன், சுகத்தை தரக்கூடியவர். அப்போது சுக்கிரன் அப்படிங்கிறது இந்த கும்பராசி அன்பர்களுக்கு யார் அப்படின்னா 4க்குரியவர், சுகத்தை தரக்கூடியவர்னு சொன்னேன் இல்லையா? வீடு, வண்டி, வாகனம் இதுக்கு எல்லாமே ஸ்தானமாக இருக்கக்கூடிய, தாயை குறிக்கக்கூடிய அந்த சுக்கிர பகவான் 5ஆம் இடத்துக்கு போகிறாரு. அதே சமயத்தில் பாக்கியத்தை தரக்கூடியவனும் அதே சுக்கிரன் தான். அவர் போய் 5ஆம் இடத்துல இருக்கும். அப்போ இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இருக்கக்கூடிய 9 கிரகங்களில் ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது இந்த சுக்கிர பகவான் தான். அந்த சுக்கிர பகவான் இப்போ 5ஆம் இடம்னு சொல்லக்கூடிய அதிர்ஷ்ட ஸ்தானத்தில் போய் அமர்றாருங்க. இந்த கும்பராசி அன்பர்களுக்கு பலவிதமான நன்மைகளை, நல்ல நல்ல விஷயங்கள் நடக்க காத்துக்கிட்டு இருக்குங்க. அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக திட்டவட்டமாக சொல்லலாம். இந்த கும்பராசி அன்பர்கள் ஏற்கனவே கடந்த 2.5 வருஷமாக மனம் சார்ந்த விஷயத்தில் செயல்படாத முறையிலையும் தான் நினச்சதை செயல்படுத்தலையே, எனக்கு எந்த ஒரு நல்ல பாக்கியமும் கிடைக்கலையே அப்படிங்கிற ஆதங்கத்தில் இருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அள்ளி தரக்கூடிய ஒரு சுக்கிர பயிற்சியாக உங்களுக்கு அமைய போகுதுங்க. சுக்கிரன் போய் 5ஆம் இடத்துல இருந்து அதிர்ஷ்ட ஸ்தானத்தில் போய் யோகாதிபதி உட்கார போகிறாரு. அப்போது உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்க போகுது. ஸோ எதை நினச்சோ கடந்த 2.5 வருஷமாக உழைச்சி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களோ அது எல்லாமே இப்போ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல காலம் வந்துருச்சுன்னே சொல்லலாங்க. 5ஆம் இடம் அப்படிங்கிறது குலதெய்வம், இயற்கை, இறைவனோட அனுகிரகம். ஸோ இந்த 5ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துல இருக்கும்போது உங்களுக்கு இயற்கையாகவே கடவுளினுடைய அனுகிரகம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. ஏன்னா ஒரு அதிர்ஷ்டம் வேணும் இல்லையா? ஸோ அந்த அமைப்பு இருக்குதுங்க. பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் களையக்கூடிய நேரமாக இருக்குது. அதாவது சொத்து பிரச்சனை, பாக பிரச்சனை. ஏன்னா 4க்குரியவன் 5ல் போய் உட்காந்துருக்கார் இல்லையா? அப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகளிலிருந்து தீர்வு கொடுப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிச்சயமாக உருவாகுங்க. இந்த கும்பராசி அன்பர்களுக்கு 5ஆம் இடம் அப்படிங்கிறது குழந்தைங்க. சுக்கிரன் போய் சுகஸ்தானத்தில் உட்கார்றாரு. அப்போ குழந்தைகளோட ஆசைகளை நீங்கள் நிறைவேற்றி வைப்பீங்க. அப்போ குழந்தைகள் என்ன படிக்க
வைக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதை நீங்கள் இந்த காலகட்டத்தில் எடுத்து செஞ்சு அவங்களோட ஆசைகளை பூர்த்தி செய்யக்கூடிய காலகட்டமாக அமையும். பொதுவாகவே குரு சுக்கிரனை இணைச்சாலே பணம் கொடுக்குன்னு சொல்லுவேன் இல்லையா? ஏன்னா குரு அப்படிங்கிறது பெரும் பணத்துக்கு காரகன், கோடியில் கொடுக்கக்கூடியது, குரு லட்சத்தில் கொடுக்கக்கூடியது சுக்கிரன். அப்போ இந்த 2 பணக்கிரகங்கள் 5ஆம் இடம் அதிர்ஷ்டஸ்தானத்தில் அமர்ந்துக்கிட்டு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தை பார்க்குறாங்க. அப்போ கண்டிப்பாக லாபம் கிடைக்குங்க, தனவரவு கிடைக்கும் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்குங்க அப்படின்னு கண்டிப்பாக நான் அடித்து சொல்லுவேங்க. குரு சுக்கிரன் இணைஞ்சு அந்த இடத்துல பல பலன்களை கொடுக்க போகிறாங்க. அது எங்கே பார்க்குதுன்னா லாபஸ்தானத்தை பார்க்குது, டைரெக்டாக சமசப்தம பார்வையாக லாபஸ்தானத்தை. அப்போ உங்களுடைய எண்ணங்கள், செயல்பாடுகள், சிந்தனைகள் அத்தனையுமே லாப நோக்கில் மனமகிழ்ச்சி, சந்தோஷம் அப்படிங்கிற அமைப்பில் தாங்க போய்கொண்டிருக்கும். கண்டிப்பாக அது நடந்தே தீருங்க. கும்பராசி அன்பர்களுக்கு இப்போ தான் கொஞ்சம் படிப்படியாக உயர்வு பெற்று வந்துட்டுருக்கீங்க அப்படின்னே சொல்லுவேன். இருட்டில் இருந்து இப்போ தான் நீங்கள் கொஞ்சம் வெளிச்சத்துக்கே வந்திருக்கீங்க, வீர நடை போட்டு வெளிச்சத்துக்கு வந்திருக்கீங்கன்னு கூட சொல்லலாம். ஏன்னா 2 வருஷமாக அந்த அலைச்சல் எல்லாமே இனிமேல் விலக போகுதுங்க. இப்போ உங்களுக்கு நிறைய அனுபவங்கள் உங்களுக்கு கொடுக்க போகுதுங்க. பணம், குடும்பம் எல்லாமே சூப்பராக இருக்கும், தனவரவு தாராளமாக இருக்குங்க. நல்லவங்க யார், கெட்டவங்க யார் அப்படிங்கிறது எல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிச்சயமாக தெரியுங்க. அனுபவத்தோட வாயிலாக இப்போ செயல்படக்கூடிய தன்மை அப்படிங்கிறது சிறப்பு பெறும். யோகம் நடக்க போகுதுங்க. ஏன் இதை நான் இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா, தனவரவு திருப்தியாக இருக்குன்னு சொல்கிறேங்க. குரு 2க்கும் 11க்கும் உரியவர், தனத்தை கொடுக்கக்கூடியவன். குரு லாபத்தை தரக்கூடிய குரு சுக்கிரனோடு யோகக்காரனோட இணைஞ்சு லாபஸ்தானத்தை பார்க்குறாரு. அப்போ நிச்சயமாக உங்களுக்கு கொடுக்கணும்ல. தனவரவு மாதத்தை காட்டிலும் இந்த காலகட்டம் பொருளாதார உயர்வு அப்படிங்கிறது நிச்சயமாக இருந்தே தீருங்க. இதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ஆனால் அதே சமயத்தில் பாக்கியாதிபதி இருக்கார்லவா, அப்போது 9க்குரியவன் தனக்கு 9ல் போய் உட்காந்துட்டு நல்ல பாக்கியம் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. அதனால் நீங்கள் படித்து டிகிரி இப்போ தான் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா வேலை கிடச்சிரும். வெளிநாட்டுக்கு போகணும், அப்போ படிக்க போகிறீங்களோ இல்லையோ, வேலைக்காக போகிறீங்களோ, நிச்சயமாக உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நடக்குங்க. போன வருஷம் வெளிநாடு போக முடியல, நல்லா படிக்க முடியல, நான் எழுதின எக்ஸாம் எல்லாமே கொஞ்சம் மார்க் போயிருச்சு, கம்மியான மார்க் வித்தியாசத்தில் போயிருச்சு, கவர்மெண்ட் எக்ஸாமெல்லாம் எழுதி ஒன்றுமே நடக்கலை, மனக்குழப்பம் இருந்துச்சு, நல்லா படித்தேன் ஆனால் எழுதும்போது என்னாச்சுன்னே தெரியல, எப்படியோ போயிருச்சு அப்படிங்கிற விருத்தியில் இருக்கக்கூடிய கும்பராசிக்கு இந்த காலகட்டம் மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுதுங்க. அரசாங்க எக்ஸாம்லாம் அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் நட்பலன்களை தரக்கூடிய காலகட்டமாக இருக்குது. ஏன்னா உங்களுக்கு நல்ல பாக்கியம் கொடுத்தே ஆகணும். ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு ஜாக்பாட் லக் அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம். இந்த இடத்துல நான் சொல்கிறேங்க. அப்போ இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு என்னென்ன பலன்களை தட போகிறான்னு பார்த்துருக்கீங்களா? தொழில் ஏன் எனக்கு இவ்வளோ முன்னேறவே முடியல அப்படின்னு இருக்கவங்க உங்களுக்கு இப்போது என்ன ஸ்ட்ராட்டஜி நம்ம யூஸ் பண்ணலாம், என்ன பண்ணலாம், என்ன மாற்றம் செய்யலாம், இந்த மாதிரியான சிந்தனைகளை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைங்க. இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இத்தனை நாளாக நான் ஒரு தொழில் செய்கிறேன் ஆனால் எனக்கு அதில் எந்த ஒரு முன்னேற்றமுமே இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்க இல்லையா, அது இப்போ கிடைக்க போகுதுங்க. கும்பத்துக்கு பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் ஒரு குடியுரிமைக்காக அப்ளை பண்ணிட்டு காத்து கொண்டிருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாம் இந்த காலகட்டம் ஒரு அற்புதமான காலகட்டமாக அமைங்க. ஒரு நல்ல சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய காலகட்டம் இந்த கும்பத்துக்கு நிச்சயமாக அமையும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லைங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சுக்கிரன் புனர்பூச நட்சத்திரத்தில் பயணம் பண்ணுவார். அப்படி பயணம் பண்ணும்போது புனர்பூச நட்சத்திரத்தில் பயணம் பண்ணும்போது அதாவது என்ன நடக்கும் அப்படின்னா, குருவோட நட்சத்திரத்தில் பயணம் பண்ணக்கூடிய இந்த காலகட்டம் உங்களுக்கு பணம் கொட்ட போகுதுங்க. பணம் செழிக்கும். ஏன்னா குரு 2க்குரியவன் லாபாதிபதி. அப்போ சுக்கிரன் 5லிருந்து 11ஆம் இடத்தை பார்க்குறாரு. குரு 11ஆம் இடத்தை பார்க்கும்போது உங்களுக்கு பணம் எங்கேயாவது நீங்கள் தேங்கி இருந்தாலும் கூட, இத்தனை நாளாக நான் ஒருத்தவங்க கிட்ட பணம் கொடுத்தேன் ஆனால் எனக்கு அந்த பணம் திருப்பி வரவே இல்லை, நான் கேட்டாலும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு அது திரும்பி குடும்பத்தில் சந்தோஷம் பெருகுங்க. கணவன் மனைவி கூட இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் எல்லாமே நீங்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ பொதுப்படியான பலன்கள் அப்படின்னு பார்த்தோன்னா மனத்துணிவு உண்டாகுங்க. எதையுமே வேகமாக செஞ்சு முடிச்சிடுவீங்க. செலவு அதிகரிக்கும், தடை தாமதங்கள் விலகும். தொழில் வியாபாரத்தில் இருக்கவங்களுக்கு எதையுமே சாதிக்கிற திறமை உண்டாகும். எதிர்பார்த்த முன்னேற்றம் காணப்படும். சரக்குகளை கையாளும் போது கவனம் தேவை. உத்தியோகத்தில் இருக்கவங்க வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டியிருக்கும்.
குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிலை காணப்படும். குடும்ப உறுப்பினர்கள் மூலம் கூடுதல் வருமானம் கிடைக்க பெறலாம். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை காணப்படும். பிள்ளைகள் உங்கள் சொல்படி கேட்டு நடக்கிறது மகிழ்ச்சியை தருங்க. பெண்கள் எந்த காரியத்தை செஞ்சு முடித்தாலும் வேகத்தை காண்பீங்க. கலைத்துணை துறையினருக்கு அடுத்தவங்க கிட்ட செயல் திட்டங்களை பற்றி கூறுவதை தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க. அரசியல் துறையில் இருக்கவங்களுக்கு மேலிடம் கூறுவதை கேட்டு தடுமாற்றம் அடையலாம். மாணவர்களுக்கு எதிர்காலம் பற்றிய எண்ணம் மேலோங்கும். அது தொடர்பான பணிகளில் நீங்கள் ஈடுபடுவீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக அவிட்ட நட்சத்திரத்தில் உறவினர்கள் மூலம் நன்மைகள் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீட்டுக்கு தேவையான பொருட்கள் சேரும். நம்பிக்கையோட காரியங்களில் ஈடுபட்டு வெற்றி காண்பீங்க. மற்றவங்களை நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்கிறதுல கவனம் தேவைங்க. அடுத்ததாக சதய நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் மாணவர்கள் கல்வி தொடர்பான பயணங்கள் போக வேண்டியிருக்கும். சக மாணவர்களினுடைய ஒத்துழைப்பு கிடைக்குங்க. புத்தி சாதுரியத்தோட காரியங்களை செஞ்சு முடிப்பீங்க. எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். புரட்டாதி நட்சத்திரம் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. எந்த காரியங்கள் செஞ்சாலும் தாமதம் உண்டாகும். எல்லாவற்றிலுமே ஒரு பயம் ஏற்படுங்க. அதில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க.